ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் போன தொடரில் தான் நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம் பார்த்தோம். அதாவது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒன்றும் இல்லைங்க, சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற அந்த 3 குணங்கள் தான் நம்ம இந்த சம்சாரத்தில் கட்டுப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்மளை எல்லா செயல்களும் செய்ய வைக்க தூண்டுது. அதனால் அதுலேருந்து எப்படி விலகிறதுன்னும், அதே போல் எது வேணும்னாலும் நம்ம பகவான் கிட்ட தான் போகணும் அப்படின்றத தான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோன்றத அந்த சுருக்க ஸ்லோகம் மூலமாக பார்த்துட்டோம். இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பரம் பூயஃ பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயஸ் சர்வே பராம் சித்திமிதோ கதாஹ. யத் ஞாத்வா, எந்த அறிவை பற்றி நமக்கு கிடைக்குதோ, எந்த அறிவு கிடைச்சா அதை நினச்சி அதை கடைப்பிடிச்சு, சர்வே முனையக, எல்லா முனிவர்களும் இத்தாஹா பராம் சித்திம் கதாஹா. இத்தாஹானா இந்த சம்சார மண்டலத்தையே தாண்டி, அதாவது இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சி எல்லாமே தாண்டி மிக உயர்ந்த சித்தியான ஆத்ம பிராப்தி, இந்த ஆத்ம அனுபவத்தை அடையிறாங்களோ, அதே போல் ஞானானாம் உத்தமம் ஞானம், இந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா அறிவுகளுக்குள்ளேயே மிக உயர்ந்த அறிவு அப்படின்னு. இப்போ மிக உயர்ந்த அறிவுனா அப்போது மோட்சத்தை பற்றின அறிவை விட இது உயர்ந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்கலாம். ஆனால் நம்ம இங்கே உடல் ஆத்மாவை பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்லோகங்களாக அத்தியாயங்களாக பார்த்துட்ருக்கோம். அப்படின்றதுனால உடல் ஆத்மாவை பற்றி உண்டான அறிவுகளில் இது மிக உயர்ந்த அறிவாக இருக்குது. அப்படிப்பட்ட அறிவை பற்றி பரம்பூயக பிரவக்ஷ்யாமி, மறுபடியும் மேலும் நான் உனக்கு சொல்ல போகிறேன். எதனால் மேலும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, 13வது அத்தியாயத்தில் முழுக்கவே பகவான் இது போல தானே சொல்லிட்டு வந்திருக்காரு, ஆத்மாவை பற்றியும் உடலை பற்றியும். அப்போ இதில் வேறு சில கோணங்களோடு சேர்த்து சொல்ல போகிறாரு அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது எந்த ஒரு அறிவு கிடச்சி அதை நினச்சி கடைப்பிடிச்சு எல்லா முனிவர்களும் இந்த சம்சார மண்டலத்தெல்லாம் தாண்டி மிக உயர்ந்ததான அந்த ஆத்ம பிராப்தி அப்படின்ற அந்த ஒரு இடத்த அடைகிறாங்களோ, எந்த அறிவுகளுக்குள்ள, அதாவது உடல் ஆத்மா சம்பந்தப்பட்ட அறிவுகளுக்குள்ள மிக உயர்ந்த அறிவாக இருக்குமோ, எந்த அறிவை பற்றி 13வது அத்தியாயத்தில் பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்காரோ அதை பற்றி வேறுபட்டதா மேலும் மறுபடியும் பகவான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த முதல் ஸ்லோகம். அப்படி என்ன ஒரு அறிவை பற்றி பகவான் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேகத்தை காட்டிலும், அதாவது இந்த உடம்பை காட்டிலும் இந்த ஆத்மா தான் வேறுபட்டது, உயர்ந்தது அப்படின்ற அந்த அறிவு தான். இதை தான் நம்ம 2வது அத்தியாயத்திலேயே பார்த்துட்டோமே, மறுபடியும் 13வது அத்தியாயத்திலேயே பார்த்துட்டோமேனா, பகவான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் மறுபடியும் சொல்கிறாரு அப்படின்னா, உலக விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பழக்கமானது. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அதனால் இந்த உலக விஷயங்களுக்குள்ளேயே தான் நம்ம உழந்துட்டு இருக்கோன்றதுனால நமக்கு ரொம்ப பழக்கமானது. ஆனால் இந்த ஆத்மான்றது கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, நம்மளோட புலன்கள் எல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. அதுவும் தவிர நமக்கு ரொம்ப ஒரு புதிதான விஷயமும் கூட. அதனால் அந்த புதிதான விஷயத்துக்கு நம்ம பழக்கமும் படலை. அப்படின்றதுனால தான் பகவான் அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 2வது அத்தியாயத்தில் மட்டும் இல்லை, பல அத்தியாயங்களில் சொல்லி இப்போ திரும்ப இந்த 13, 14வது அத்தியாயங்கள்லையும் சொல்லிட்டு வராரு. அதனால் தொடர்ந்து வேற பகவான் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.